சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுவார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனத்துல சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையால் சொன்னதை எல்லாம் கரத்தினால் நீர் நிறைவேற்றினீர். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் வார்த்தையால் சொன்ன சில காரியங்களை, அவர் வார்த்தையால் இன்று வரைக்கும் உங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கிற சில அற்புதங்களை, அவர் வார்த்தையால் சொல்லியும் செய்யாமல் தாமதமாய் கொண்டிருக்கிற சில காரியங்கள் அவர் கரத்தினால் இந்த காலை வேளையில உங்களுக்காய் அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். சாலமோன் சொல்லுகிறான், ஆண்டவரே இதுவரைக்கும் அவன் ஒரு பெரிய ஞானி, அவனை ஆண்டவர் ராஜாக்களை எல்லாவற்றிலும் மேன்மை வைத்திருந்தான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இருந்தாலும் என் ஞானம் இருந்தாலும் என் தாவீதுக்கு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை கரத்தினால் நிறைவேற்ற தொடங்கினார். இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவன் இன்று வரை உங்களுக்காய் வார்த்தையினால் உதைத்தவைகள் தாமதமாய் கொண்டிருக்கிறான். அவர் வார்த்தையினால் உரைத்த சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக ஒரு பேர ஆண்டவரே செங்கடலை போல, ஆண்டவரே இன்னும் என்னால் அதை கடந்து போக முடியலையே, இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியே, இன்னும் இந்த பலவீனத்திலிருந்து என்னால் மீண்டு எழ முடியலையே, இன்னும் எனக்குள்ள இருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து நான் எப்பொழுது விசாலமான பகுதிக்கு போவேன்னு ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டு அவருடைய வார்த்தையை வைத்து நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை என் கரத்தினால் இந்த காலை வேளையில நான் நிறைவேற்ற தொடங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வார்த்தையினால் உரைத்ததை எல்லாம் இந்த காலை வேளையில எனக்கு கரங்களினால் நிறைவேற்ற தொடங்குங்கப்பா, தொடங்குங்கப்பா, தொடங்குங்கப்பா. என்னால முடியாது, மோசேயினால முடியாது, மோசேயினுடைய கோலினால் முடியாது, அதனால் முடியாத காரியங்களை என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற கரத்தினால், அவர் கரத்தினால், அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, அவர் வார்த்தை உண்மையும் சத்தியமாய் வெளிப்படுகிறது. இந்த காலை வேளையில அவர் வார்த்தை உங்களுக்கு நேராய் வெளிப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, என் வார்த்தை என் கரத்தினால் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யோசுவாவுடைய புத்தகத்துல பார்க்கிறோம், மோசேக்கு வார்த்தையால் சொன்ன காரியங்களை கர்த்தர் யோசுவாவுக்கு கரத்தினால் நிறைவேற்ற தொடங்கினார். ஆமென். சிலருக்காக வார்த்தைகள் யாரோடத்திலிருந்து வந்திருக்கும். அவர்கள் சொல்லியிருப்பாங்க, எப்பா தேவன் உங்களுக்காய் செய்ய போகிறார், நீங்க இதை பிடித்து கொள்ளுங்க. அநேக முறை இந்த வார்த்தை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை உனக்கு திரும்ப திரும்ப நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிற. மோசேயும் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல, வாக்குத்தத்தம் இருக்கிறது, யோசுவாவை கொண்டு துவங்குகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், மோசேயை கொண்டு முடித்ததை யோசுவாவை கொண்டு, மோசேக்கு வார்த்தையினால் சொன்னதை யோசுவாவை அவர் கரங்களினால் நிறைவேற்ற தொடங்கின தேவன் இந்த காலை வேளையில யோசுவாவுக்கு உரைக்கப்பட்ட சில வாக்குத்தத்தங்கள், யோசுவாவே உனக்காய் நான் மோசேயை கொண்டு உரைக்கப்பட்ட சில வார்த்தைகளை இந்த காலை வேளையில என் கரத்தினால் நிறைவேற்ற போகிறேன். யோசுவாவே நீ சோர்ந்து போகாத, திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. தேவன் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போய் நிற்கிற. யாரு யாரு யாரு? உன்னை பயிற்றுவித்தவன் நான், உன்னை பயிற்றுவித்தவன் நான். மோசேயின் கீழே இருந்து அவன் பயிற்றுவிக்கப்படுகிறான், அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கிறது. அந்த அபிஷேகம் கர்த்தரின் கரங்களில் இருந்து வெளிப்பட்டது. ஆமென். மோசேயோடு முடிந்ததுன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னை கொண்டு ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண போகிற. அந்த துவக்கம் சில யோர்தான்களை கடக்க பண்ணும். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். சில யோர்தான்களை அது கடந்து போக பண்ணும். மோசேக்கு சொன்னதை யோசுவாக்கு அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் கரத்தின் மகிமை எரிகோவை விழ பண்ணினது. யோசுவாவே உனக்கு முன்பாக யோர்தான் இருக்கிறது, யோசுவாவே உனக்கு முன்பாக ஒரு எரிகோ இருக்கிறது, யோசுவாவே உனக்கு முன்பாக சுதந்திரிக்க கொடுக்கப்பட்ட தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பா, நீ சோர்ந்து போய் ஆண்டவரே நான் எப்படி கடந்து போவேன், எப்படி எனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்களை நான் கடந்து போவேன், எப்படி என் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன், எனக்காக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உண்டு பண்ணின தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நான் உங்களுக்காய் வைக்கப்பட்ட தேசத்திலே நீங்க குடியிருப்பீங்க, நான்
நான் உனக்காய் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உனக்காய் கிருபை வைத்திருக்கேன்னு எனக்கு நீங்க பேசியிருக்கீங்க. ஆனாலும் இன்னும் எனக்கு முன்பாக சில யோர்தான்கள் இருக்கிறது, எனக்கு முன்பாக எரிகோ மதில்கள் இருக்கிறது, நான் எப்படி கடந்து போவேன் ஆண்டவரே? ஒரு கேள்விக்குறியோடு இந்த காலையில் இருந்தீங்கன்னா சொல்றேன், யோசுவா மேல் இருந்த அமர்ந்திருந்த அதே கரம், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கிறதுனால சில யோர்தான்களையும் சில எரிகோ மதில்களையும் அவர் கடந்து போக பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கரத்தை தட்டி சொல்லுங்க. என் தேசத்தை சுதந்தரிக்க, என் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க அவர் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். யாரெல்லாம் உள்ளத்துல கலக்கத்தோடு ஆண்டவரை எப்பொழுது ஆண்டவரேன்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்க வந்திருந்தா, அவர் சொல்லுகிற காரியம், நான் தாவீதுக்கு சொன்னதை சாலமோனுக்கு நிறைவேற்றினேன், மோசேக்கு சொன்னதை யோசுவாவை கொண்டு நிறைவேற்றினேன், நான் உனக்கு சொன்னதை உன் பிள்ளைகள் மூலமா நான் நிறைவேற்றும். தேவனை ஆண்டவர்கிட்ட நீங்க உங்க தலைமுறைகளை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஏன் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடினேன் அல்லவா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் கிடந்து கூப்பிட்டு ஆண்டவரே எப்படின்னு கேட்டேன் அல்லவான்னு நீங்க எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்கன்னு தேவன் சொல்லுகிறார். நான் அவர் சொல்லுகிறார், எப்பா மோசே, நான் உனக்கு உரைத்ததை யோசுவாவை கொண்டு நான் நிறைவேற்றினதை போல நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை உன் தலைமுறைகளை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் தலைமுறையில ஒரு எழுப்புதலை, ஒரு மகிமையை நான் வார்த்தையால் உனக்கு சொன்னதை எல்லாவற்றையும் என் கரத்தினால் இன்று நான் நிறைவேற்ற தொடங்கி உள்ளேன். அப்பா ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் வார்த்தையால் சொன்னதெல்லாம் அவர் இன்னைக்கு என் கரத்தினால நிறைவேற்றுகிறார். அவர் வார்த்தையால சொன்னதெல்லாம், அவர் வார்த்தையால சொன்னதெல்லாம், வார்த்தையால சொன்ன இன்று வர உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. அது தாமதமாயிருக்கலாம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே 430 வருஷம் அது தாமதமா போச்சு ஆண்டவரே, எப்படி ஐயோன்னு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னால் அவர் செய்யாமல் விடுகிற தேவன் அல்ல. ஆமென், ஆமென். இஸ்ரவேலரை விடுவிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன், அதுக்குள்ள நீ பிரவேசிக்க போகிற அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்னு தேவன் சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. எகிப்திலிருந்து விடுதலையாகி வராங்க. எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பல ஜாதியார்கள் கலந்திருந்தார்களாம். ஆமென். கர்த்தர் ஒரு நுணுக்கமான ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே அந்த காரியங்களை நான் கடந்து வந்துகிட்டே இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இன்னும் ஒரு சில பலவீனங்கள். எப்படி? அவர் சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம்தான் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன்னு. ஆனா அந்த ஜாதிகள் கலந்து இருக்கிறதுனால அவர் வனாந்தரத்தில் அலைய வைக்கிறார். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் இருக்கிற சில பலவீனங்கள், இன்னும் தடையா இருக்கிற சில காரியங்களை நான் வார்த்தையினால் சொன்னவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் சிலவற்றை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற காரியம் எனக்கு தெரியும். நான் எகிப்தியரை இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டா என்று சொன்னது போல இன்று வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற சில சின்ன பலவீனங்கள், சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் கடந்து போக பண்ண போகிறார். உன்னை சுத்திகரித்து உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் கரத்தினால் செய்ய தொடங்கினதை போல மோசேக்கு சொன்னதை, யோசுவாவுக்கு சொன்னதை, சாலமோனுக்கு சொன்னதை, தாவீதுக்கு சொன்னதை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றின தேவன். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் இருளில் நடக்க வைத்து அழைத்துக் கொண்டு போகிறவர் அல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற சில பலவீனமான காரியங்களை அவர் பெரிய கரத்தை கொண்டு அவர் வலது கரத்தினால் தாங்கி எல்லா நுகத்தடியும் எகிப்தோட முடித்து வனாந்தரத்தில் அலைய வைத்து அதை எல்லாவற்றையும் முறியடித்து உன் தேசத்தை, உனக்காய் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, உனக்காய் வைத்திருக்கிற அதிசயத்தை அவர் வார்த்தையினால் சொன்ன
சில ஆசீர்வதிக்கப்பட்ட சில சடையாயிருக்கிற காரியங்களை அவர் கரத்தினால் தொடங்குவார். அவர் தொடங்குவார்.